அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லாருக்கும் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய ஜோதிடம் படித்தவங்க அதில் நிறைய பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல போகிறது ஒரு உண்மையான ஒரு ரகசியம். இதற்கு அவரவர்கள் என்ன தீர்வு சொல்லுவீர்கள், உங்கள் ஒரு தீர்வு சொல்லுவீர்கள். இது ஒரு இப்ப இருக்கிற ஒரு சமீப காலமாக இருக்கிற ஒரு 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 நமக்கு ரொம்ப வேண்டிய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ வீடியோ போட்ட பார்த்தீங்களா, ராகுகேதுகள் அச்சு, ராகுகேதுகளுடைய மையப்புள்ளி. அப்ப ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து நன்றாக படித்து உயரிய பதவிக்கு போயிருக்காங்க. அந்த போயிருக்கிறவங்க என்ன சொல்லலாம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இப்ப எல்லாருக்குமே காதல் இதெல்லாம் சர்வசாதாரணமா போச்சு. காதல் என்பது சர்வசாதாரணம் போச்சு. அப்ப எல்லா மனிதனுமே ஜாதக கட்டம் என்பது ஒரு சத்தியத்துக்கு உட்பட்டது. ஒரு பதவியும் அதிகாரமும் இதை ஆகுதி பண்ணுவதற்கு ஒரு சப்போர்ட் கிடைத்தவுடன் சத்தியம் மீறப்படுகிறது. எல்லாருக்கும் வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, கீழிருந்து மேலே கொண்டு வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்த பிறகு தனக்கு ஒரு இன்புட், தனக்கு பக்கபலம் ஒன்று என்று சொல்லக்கூடிய நட்பு, காதல், திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்த பிறகு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறாங்க. அப்ப தாய் தகப்பனிடம் போய் எனக்கு எல்லாம் படிக்க வச்சீங்க, நான் இதுக்கு ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படிங்கிற. எல்லாரும் இயற்கையாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப ஜாதகம் வருகிறது. இந்த குழந்தையுடைய ஜாதகம் எப்படி என்று கேட்க வருகிறார்கள். இந்த தான் விருப்பப்படுகிற மாதிரி குழந்தை கல்யாணம் பண்ணி கொள்ள ஆசைப்படுகிறது. அதை பண்ணி வைக்கலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. நியாயமான தாய் தகப்பனுடைய கேள்வி. குழந்தை என்ன சொன்னா, பிடிவாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தளர்த்த மாட்டேங்குது. அப்ப ஜாதகத்தை கணக்கு போட்டு பார்க்கிறோம். ஜாதகத்தை கணக்கு போட்டு பார்க்கும்போது ராகு கேதுகளுடைய மைய புள்ளியில், ராகுவுடைய மைய புள்ளியில் சுக்கிரனுக்கு 7 குடையன் உட்கார்ந்துட்டான். சுக்கிரனுக்கு, பெண்ணுக்கு திருமணம் என்பது சுக்கிரனை வைத்துதான். அந்த சுக்கிரன் என்ற இடத்திற்கு 7 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சந்திரனாகி, அந்த சந்திரன் ராகுவோடைய மைய புள்ளியில உட்கார்ந்துட்டான். அப்ப ராகுவோடைய மைய புள்ளியில உட்காரும் போது, ராகுவோடைய மைய புள்ளியில் 7 குடையவன், சுக்கிரனுக்கு 7 குடையவன் உட்காரும் போது, முதல் கணவன் தாலி கட்டியவன் மரணமாவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப மரணம். அப்ப இந்த ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா, 2 திருமணம் இந்த பெண்ணுக்கு ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது. இது அடிப்படையிலே அவர்கள் வீட்டில் இந்த ஜாதகத்துடைய பலவீனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தெரிந்து, அதற்கு அவர்கள் பின்னாடி எதுவும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கல்வியிலும் எல்லா விதத்திலும் அந்த கொஞ்சம் நொஞ்ச ஜாதகத்தை வலிமைப்படுத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, கர்மா என்று சொல்லி வரும்போது, படிப்பெல்லாம் முடிச்சு சம்பளத்துக்கெல்லாம் போய் நல்ல ஒரு உத்தியோகம் பார்க்கும்போது இந்த வலைக்குள் விழுந்து விடுகிறது.
அப்ப இந்த வலைக்குள் விழுந்த பிறகு அது ப்ராப்பரா தாய் தாப்பன்ட்ட வந்து எனக்கு இது ஆசைப்படுறேன் செஞ்சு வைங்க. ஆனால் அந்த ராகு கேதுகளுடைய அச்சுக்கு உள்ளாக அந்த அச்சுக்கு உள்ளாக வந்து என்ன சொன்னான்னா அந்த 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மாட்டிக்கொண்டு விட்டது என்று சொன்னால் என்ன செய்யும் என்பது கண்டிப்பாக மரணத்தை கொடுக்கும். என்னுடைய ராகு கேதுகளுடைய ராகுவுக்கு மையப்புள்ளிக்கு உள்ளாக சந்திரன் மாட்டிக்கொண்டு விட்டான். என்னுடைய தாய் என்னை பெத்த பிறகு இளம் வயது விதவை 45 வயதில் தாய் விதவை. அப்ப ராகு கேதுகளுடைய மையப்புள்ளிக்கு உள்ளாக சந்திரன் இருக்கிறான். அப்ப அந்த தாய் படாத கஷ்டம் கிடையாது. தகப்பனை சின்ன வயசுல புருஷனை சின்ன வயசுல இருந்தாச்சு. குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னா குழந்தைகள் வச்சு வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன அவளை தாய் என்ன செய்யும், அதெல்லாம் நான் இளம் வயதில் பார்த்தோம். அதற்கடுத்து இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப அதை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் இப்ப பார்க்கும்போது இதற்கு என்ன தீர்வு சொல்லுவது? ஒன்று, ஒருவன் மரணிக்க போகிறான் என்பது தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த கலியுகத்தில் ஜோதிடத்தை யாரும் நம்ப மாட்டேங்காங்க. இப்ப பாசிட்டிவா சொல்லுங்க, வேலைக்கு போயிருவீங்க எவ்வளவு நாளைக்குள்ள அப்படிமா 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயிருவீங்க, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும்னா தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு போயிடுவாங்க. 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு கண்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, சரி பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னா வந்து இன்னொரு இடத்துல ஜாதகத்தை தூக்கிட்டு போறது. அவன் கேடுகிட்டவன் என்ன செய்வான் தெரியுமா, அப்படி எவன் சொன்னான் அப்படிமா. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா சித்தனும் பொய் எழுதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு இன்னொரு ஜோதிடர் தனக்கு வந்து என்ன சொன்ன தன்னை பெருமைப்படுத்திக்கணும், கல்வியை ஒழுங்காக கட்டுறவன் சொல்ல மாட்டான், இது இப்படி இருக்குது அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு வந்து சொல்லி வருவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, இருக்கிறார்கள் சில பேர். நான்லாம் வந்து கரெக்டா பேசிடுவேன், இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், சரிவனா இப்படி போய்க்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கடவுளுடைய அனுகிரகம் வேணும், உங்களுடைய குலதெய்வம் வேணும். இப்ப இந்த ஜாதகருக்கு தீர்வு என்ன? குழந்தை ராகுவுடைய அச்சில் சுக்கிரனுக்கு 7 குடையவன் உட்கார்ந்துட்டான். கல்யாணம் என்றவுடன் காதல் வந்து விட்டது. அப்ப அந்த காதலித்த நபரை காப்பாற்றணும். காதலித்த நபர் என்ன சொல்றாருன்னா ஸ்டெபனா நிக்கிறாரு. காதலித்த பொண்ணும் ஸ்டெபனா நிக்கிறது. ஜோதிடத்தை நம்ப மாட்டேங்கிறார்கள். சொல்லியாச்சோ, இறப்பு உறுதி, அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. நீங்க வந்து என்ன சொன்னா பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இந்த குழந்தைக்கு 2 தாரம் உண்டு. இப்ப ஏட்ட தீர்வு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒருவன் தாலி கட்டி இறப்பதை விட லவ் பண்ணிட்டு மானசீகமா பிரிஞ்சாச்சு, அதுவே முதல் தாரம். 2வது தாரம் இன்னொருத்தன் காலத்துல தாலி கட்டுறான், இது 2வது தாரம் ஆகி போச்சா. ஒருத்தன் உயிரும் பிழைச்சிருவான், அவன் எங்கேயோ போய் ஒரு கல்யாணத்தை முடிச்சா அவன் நல்லா இருந்துட்டு போறான். இவர்களும் தனக்கு இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது, நம்ம என்ன செய்ய முடியும், ஒருத்தர் மரணித்து நாம் வந்து என்ன சொன்னா அப்படி என்ன மரணித்த பிறகு அந்த வாழ்க்கை தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கணும். இதை நினைக்கிறதுக்கு வழி இல்லை. பொய் சொல்லுகிறார்கள் ஜோதிடர்கள் அப்படின்றாங்க. பொய் சொல்லுகிறீர்கள் ஜோதிடர்கள், இதை வந்து நீங்க எல்லாரும் சொல்லி முன்னமே பேசி வச்சு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது. சரி, இது நான் தான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சரி இன்னொரு இடத்துக்கு என்ன ரொம்ப ஒரு தளர்ந்த ஆதி காலத்துல பாக்குறவர்கிட்ட இந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னா அங்கேயும் கேட்கும்போது முதல் கணவன் மரித்து விடுவான், இந்த குழந்தை வந்து சொன்னதை கேட்காது, 2 தாரம் உண்டுன்னு அவர் சொல்லிவிட்டார். இப்ப இதற்கு என்ன தீர்வு இந்த டிவியை பார்க்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவீங்க?
இது எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை. ஒரு உயிரா காதலா? காதல் ஜெயித்தால் உயிர் போகிறது, காதல் தோற்றால் ஒரு உயிர் வாழ்கிறது. இரண்டு குடும்பங்களுமே வந்து என்ன சொன்னா தன்னுடைய பையனை இழக்க மாட்டாங்க. இது தன்னுடைய பொண்ணு வந்து என்ன சொன்னா அந்த காலத்துல மாங்கல்யம் இல்லாமல் வாளாவட்டியாக இருக்காது. ரெண்டாவது ஒரு மனம் முடிக்கணும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த சமூகம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடத்தை தயவு செய்து யாராவது என்ன சொன்ன குறை சொல்லாதீங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க இங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் என் கூட எல்லாரும் உட்கார்ந்து வந்து சும்மா பேசிட்டு இருந்துட்டு 2 டீ குடிச்சிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா யாருமே வரவிட மாட்டேன். 1000 ரூபாய்க்கு ஆன்லைன்ல பார்த்துட்டு போங்க, நல்லா பாருங்க, சந்தோஷமா பாருங்க, ஹாப்பினஸா பாருங்க, எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் சும்மா வந்து இங்க தேய்ச்சிட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, குட்டி இருக்குது. எல்லாரும் கேட்குற கேள்வி, எவ்வளவு தூரத்துல இருந்துன்னா நான் வந்துருந்தேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போகணுங்க, நிறைய சந்தேகங்கள் கேட்கணுங்க. ஏன் நீ 2 மணி நேரம் சந்தேகம் கேட்டுட்டு வந்து நான் என்ன சொல்றேன், எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனேன், நான் பொழப்புக்கு என்னையா செய்வேன்? அதுவும் சரிதான் சார், கரெக்ட் தான், இருந்தாலும் உங்களை பார்க்கணுமே அப்படின்னா நான் என்னடா செய்யறது? ஏன் வந்து எல்லாரும் நினைப்பீங்க, எல்லாருக்கும் வயிற்று பசி என்பது ஒன்று உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரனாக இருக்க முடியாது. அவர் கோடீஸ்வரனாக இருந்தா எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும்? அதனால இது நான் கடைசியாக சொன்ன தீர்வு. காதல் தோற்கட்டும், இந்த பக்கத்தில் அந்த குழந்தை வந்து உயிரோடு எங்கோ ஒரு இடத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வாழட்டும். இந்த குழந்தை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மன வருத்தங்களும் கஷ்டங்களும் இங்க இருக்கத்தான் செய்யும். அதற்கு பிறகு மனம் வந்து மாறிவிடும். மாறின பிறகு ஒரு கல்யாணத்தை பண்ணி சீரும் சிறப்புமாக இருக்கலாம் என்பது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். இதைத்தான் நான் சொன்னேன். உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ராகு கேதுகளுடைய மையப்புள்ளியில் இப்படி இருந்தால், அதனாலதான் வீடியோ போட்டுட்டு 2வது வீடியோ இந்த வீடியோ சொல்றேன். என்ன காரணம்னா, நாளைக்கு வந்து என்ன சொன்னேன், இதே டேட்டு வந்து என்ன சொன்னேன்னா 3/7/2025 இந்த வீடியோ வந்து பதிவாயிரும், நைட்டுக்குள்ள பதிவாயிரும், எல்லாரும் பார்த்துருவீங்க. அதனால எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு, ஏன்னா இந்த ராகு கேதுகளுடைய மைய புள்ளியில் வந்து எனக்கு சந்திரன் மாட்டிக்கொண்டதனால் என்னுடைய தாயார் பட்ட கஷ்டம் கடைசியில் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு 3 வருடம் படுக்கையா இருந்தது. நான் வாரத்துல 2 நாள் போய் பார்க்க போவேன். எங்க அக்கா பொண்ணு தான் பார்த்தது. ஆனால் அந்த மலத்தின் வாடை, என்னதான் அந்த மலத்தின் வாடையில நான் ஒரு 15 நிமிஷம் நாள் அம்மா உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு இருந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சதுனால நான் இன்னமும் தெளிவா தான் படிச்சு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதிவிலக்கு சொல்லுவேன். அதனால என்ன சொல்றான்னா, எல்லாரும் உங்களுடைய ராகு கேதுகளுடைய அச்சு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அதுல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் வதம் உண்டு. அதனால யார் ஜாதகம் பார்த்தாலும் பிடிபடாத ஒன்று இருக்கும், பிடியே படாது. கடைசியில வந்து இந்த ராகுகளுடைய அச்சுக்குள்ள போய் எங்கேயாச்சும் மாட்டியிருக்கும். ராகுகளுடைய அச்சை வந்து கண்டுபிடிங்க. இதற்கு நான் சொன்ன சேர்வு சரிதான் என்பது என்னுடைய மனசுக்கு பட்டு விட்டது. ஏன்னா ஒரு மரணத்தை தவிர்ப்பதற்கு ஒரு ஆசையை விட்டு விடலாம், ஒரு ஆசைக்காக ஒரு மரணத்தை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாரும் உங்களுடைய கமெண்டை வந்து என்ன சொல்லலாம்னா கண்ணியமாக சொல்லுங்கள், யாரையும் திட்டக்கூடாது. ஏன்னா இது கர்மா, யாரையுமே திட்டாதீங்க, கர்மா சாடிடும். இந்த கர்மாவை வந்து எப்படி பேஸ் பண்ணணும், இதை வந்து நான் வந்து சீர்படுத்திடுவேன். எனக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியும். அதை அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட சொல்லி எப்படி சீர்படுத்தணுமோ நீங்க இப்படி பண்ணி சீர்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் வீட்லையும் வந்து ராகு கேதுகளுடைய அச்சை கண்டுபிடித்து அதில் ஏதாவது கிரகம் வந்தால் அந்த கிரகத்திற்கு உண்டான பிரீதிகளை வந்து நீங்கள் தான பொருளாக பண்ணிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷங்கள் நன்றாக வரும், கஷ்டங்கள் குறையும் என்று கூறி, இது வந்து ஒரு ஜாதகத்தோடைய உண்மை நிலைமை என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நன்றாக 1க்கு 2 தடவை படிங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியாமலாம் கிடையாது, நிறைய பேர் பார்க்குறீங்க, புரியும். அதனால உங்க குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய கஷ்டம் என்ன என்பதை எல்லாரும் தெரிஞ்சு நீங்கள்
புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இந்த பதிவை போட்டேன். கண்டிப்பாக எல்லாரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.